ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். அப்படியே எல்லா சபையிலும் திட்டம் பண்ண வேண்டும். ஒருவன் விருத்த சேதனம் ஆமாய் உள்ளவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருக்க கடவன். ஆமீன். அதே போல விருத்த சேதனம் இல்லாமல் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம் என்று சொல்லி. ஆமேன். நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயதான கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். ஆமேன். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் சுயதானம் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயதானன் கர்த்தருடைய அடிமைகளாக இருக்கிறான் என்று சொன்னால் நாம் கிரியத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். மனுஷருக்கு நாம் அடிமையாகக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே சகோதரரை அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமை தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டுக்குள்ளாக வளர்வோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.